10th plus 2 வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Next பாருங்க exercise 7.6ல secondல fourth sum. Find the intervals of monotonicities and hence find the local extremum for the following functions. f of x equal to x cube by 3 minus log x. சம்மில் என்ன சார் சொல்கிறாங்கன்னா, கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் எக்ஸ் கியூப் பை 3 மைனஸ் லாக் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷனுக்கு எந்த இன்டர்வல்ஸில் மொனட்டானிசிட்டி, அதாவது மொனட்டானிசிட்டினா இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங், எந்த இன்டர்வல்ஸில் இன்க்ரீஸிங்காக இருக்கும் டிக்ரீஸிங்காக இருக்கும் அதை கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு வேறு என்ன சார் கேட்குறாங்கன்னா, லோக்கல் எக்ஸ்ட்ரீமம், அதாவது எந்த இன்டர்வலில் லோக்கல் மேக்ஸிமமாக இருக்கும் லோக்கல் மினிமமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு மொனட்டானிசிட்டிஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். எஃப் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும். அந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணி சிம்ப்ளை பண்ணால் நமக்கு வேல்யூஸ் கிடைக்கும், எக்ஸோட வேல்யூ. அந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய வேல்யூவாக இருக்கலாம், டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஆகாத வேல்யூவாக இருக்கலாம். எக்ஸிஸ்ட் ஆனாலும் சரி எக்ஸிஸ்ட் ஆகலாலும் சரி அந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணோம்னா கிரிட்டிக்கல் நம்பர்னு எடுத்துக்கிட்டு அதை ஒரு ரியல் லைனில் மார்க் பண்ணி இன்டர்வல்ஸை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். அந்த ஒவ்வொரு இன்டர்வல்லையும் நம்ம என்ன பண்ணணும், அந்த ஃபங்க்ஷன் இன்க்ரீஸிங்காக இருக்குமா டிக்ரீஸிங்காக இருக்குமா அப்படின்னு செக் பண்ணணும். அப்போ இந்த ஓப்பன் இன்டர்வலில் இருக்கக்கூடிய அந்த பிட்வீன் வேல்யூஸை ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது கிரேட்டர் தென் 0 கிடச்சிச்சின்னா, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 0 கிடச்சிச்சின்னா நம்ம என்ன சார் சொல்கிறோம் அப்படின்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங். அதுவே எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் அந்த ஓப்பன் இன்டர்வலில் இருக்கக்கூடிய பிட்வீனில் இருக்கக்கூடிய வேல்யூ ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ லெஸ் தென் 0 இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங்னு சொல்லிடுறோம். இதுதான் என்ன சார்னா மொனட்டானிசிட்டி. சரி சார், லோக்கல் எக்ஸ்ட்ரீமம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா நம்ம அந்த டேபிளர் காலம் போடுவோம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அந்த இன்டர்வல் எந்த இன்டர்வலில் பாசிட்டிவாக இருக்குது எந்த இன்டர்வலில் நெகட்டிவாக இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ ஒரு இன்டர்வல் நெகட்டிவாகவும் ஒரு இன்டர்வல் பாசிட்டிவாக இருந்து அப்போ சைன் என்ன ஆகுது அப்படின்னா சேஞ்ச் ஆகும். பாசிட்டிவாக இருந்து நெகட்டிவாகவோ அல்லது நெகட்டிவாக இருந்து பாசிட்டிவாகவோ சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆகும்போது நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகுது அப்படின்னா நம்ம லோக்கல் மினிமம் சொல்கிறோம். அதே பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவாக சேஞ்ச் ஆகுது அப்படின்னா லோக்கல் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேங்களா? அடுத்து லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் முன்னாடி சம்லேயே பார்த்துருப்போம். இப்போ சம்முக்கு போகலாம் பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் பை 3 மைனஸ் லாக் எக்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணோம், மொனட்டானிசிட்டிஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம், அந்த ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப்பை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன சொன்னால் 3x², அதாவது எக்ஸ் பவர் n ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். n இன்ட்டு எக்ஸ் பவர் n-1 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா எக்ஸ் கியூப் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x². இந்த டிவைடில் இருக்கக்கூடிய 3 அதாவது 1/3ங்கிறது கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணிட்டுனால அப்படியே எடுத்துக்கிறோம். அப்போ எக்ஸ் கியூப் பை 3 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x² டிவைட் பை 3 மைனஸ் லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன சார் அப்படின்னா 1/x. இது நமக்கு ஃபார்முலா தெரியும். லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x. இப்போ என்ன பண்ணுறோம், அந்த 3 கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், x² மைனஸ் 1/xங்கிறது என்ன சொன்னால் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ணோம், 0க்கு ஈக்குவேட் பண்ணோம். அப்போ இஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 which implies x² minus 1/x equal to 0. LCM எடுத்தோம்னா x into x² x³. அப்போ x³ minus 1 divided by x equal to 0ன்னு வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம அந்த x³ minus 1 divided by xஐ நம்ம எப்படி 1/x into x³ minus 1 equal to 0ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த 1/xஐ 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். x³ minus 1 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். அப்போ x³ minus 1 equal to 0. therefore x³ equal to 1. x³ equal to 1னா xோட வேல்யூ என்ன சொன்னால் 1. அப்போ x equal to 1ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1/x does not exist, அதாவது 1/x not equal to 0. ஏன்னா சொன்னால் இந்த டிவைடில் இருக்கக்கூடிய எக்ஸ் ரைட் சைடு கொண்டு போனால் 1ம் 0ம் ஈக்குவலாக இருக்காது. அப்போ அதனால் 1/x not equal to 0ன்னு சொல்கிறோம். அப்போ therefore f dash of x does not exist at x equal to 0. இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகுனா இன்ஃபினிட்டி கிடைக்கும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு அங்கே வேல்யூ கிடைக்காது. அதனால் என்ன சொல்கிறோம்னா f dash of x does not exist at x equal to 0. இப்போ இங்கே எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய வேல்யூ என்ன சொன்னால் 1, டஸ் நாட் எக்ஸிஸ்ட்ங்கிறது 0. அப்போ அந்த 0 1 ரெண்டுமே என்ன தான் சார் அப்படின்னா கிரிட்டிக்கல் நம்பர்ஸ். அப்போ தேர்ஃபோர் கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் x ஈக்குவல் டு 0, 1.
இப்போ நம்ம இந்த கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் என்ன பண்ணுவோம், ரியல் லைனில் மார்க் பண்ணணும். மைனஸ் இன்ஃபினிட்டி கமா இன்ஃபினிட்டிங்கிற ரியல் லைனில் மார்க் பண்ணும்போது மைனஸ் இன்ஃபினிட்டி 0 1 இன்ஃபினிட்டி மார்க் பண்ணியாச்சு. இப்போ இன்டர்வல் ஸ்பிளிட் பண்ணோம்னா மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 0 0 கமா 1 1 கமா இன்ஃபினிட்டி அப்படிங்கிற 3 இன்டர்வல் கிடைக்கும். ஆனால் இந்த இடத்துல மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 0ங்கிறதுல பார்த்தீங்கன்னா எல்லாமே நெகட்டிவ் வேல்யூஸ். நெகட்டிவ் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா லாகர்தமிக் ஃபங்க்ஷன் வந்து என்னன்னா டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அதனால் நம்ம என்ன சார் பண்ணுறோம்னா அந்த மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 0ங்கிற இன்டர்வல் ஒமிட் பண்ணிடுறோம். லாகர்தமிக் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா லாகர்தமிக் ஃபங்க்ஷனில் நெகட்டிவ் வேல்யூக்கு நமக்கு எக்ஸுக்கு பதிலாக நெகட்டிவ் வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு அங்கே என்ன ஆகாது, எக்ஸிஸ்ட் ஆகாது. அதனால் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 0ங்கிற இன்டர்வலை விட்டுறோம். அப்போ ரிமைனிங் இன்டர்வல்ஸ் பார்த்தீங்கன்னா 0 கமா 1 1 கமா இன்ஃபினிட்டி. அப்போ தேர்ஃபோர் தி இன்டர்வல்ஸ் ஆர் 0 கமா 1 அண்ட் 1 கமா இன்ஃபினிட்டி. இப்போ ஒரு டேபிளர் காலம் போட்டுக்கிறோம். இன்டர்வல்ஸ் ஃபஸ்ட்டு காலம் இன்டர்வல், செகண்ட் காலம் சைன் ஆஃப் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ், தேர்ட் காலம் பார்த்தீங்கன்னா மொனட்டானிசிட்டி. மொனட்டானிசிட்டினா நம்ம அங்கே ரிசல்ட் சொல்கிறோம். அந்த இன்டர்வலில் கரு ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங்காக டிக்ரீஸிங்காங்கிற ரிசல்ட்டை சொல்கிறது தேர்ட் காலம். சைன் ஆஃப் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ்னா அந்த ஓப்பன் இன்டர்வல் இருக்கக்கூடிய பிட்வீனில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வேல்யூவை எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு பாசிட்டிவ் கிடைக்குதா நெகட்டிவ் கிடைக்குதான்னு ரிசல்ட் எழுதுறது செகண்ட் காலம். ஃபஸ்ட்டு காலம் இன்டர்வல்ஸுங்கிறது நம்ம இங்கே இன்டர்வல் ஸ்பிளிட் பண்ணிக்கிற பார்த்தீங்களா, அதுதான் அந்த காலத்தில் இன்டர்வல்ஸ் எழுதிக்கிறோம். ஃபஸ்ட் இன்டர்வல் என்ன சொன்னால் 0 கமா 1. இந்த 0 கமா 1ங்கிற ஓப்பன் இன்டர்வலில் நம்ம என்ன சார் பண்ணோம்னா பிட்வீன் வேல்யூ ஒரு வேல்யூ 0.5ன்னு எடுத்துக்கணும். 0.5 எப்படி எழுதலாம், 1/2ன்னு எழுதலாமா? அப்போ இந்த 1/2ன்னு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/xல் எக்ஸுக்கு பதிலாக 1/2ன்னு சப்ஸ்டியூட்னா 1/2 ஹோல் ஸ்கொயர் வந்து என்ன சொன்னால் 1/4 மைனஸ் 1/1/2. அந்த டினாமினேட்டர் கூடிய 1/2 நியூமரேட்டர் பண்ணால் அப்படியே ரெசிப்ரோக்கெலாம் வரும். அப்போ 2ன்னு வரும். அப்போ 1/4 மைனஸ் 2ன்னு வரும். இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு மைனஸ் 7/4ன்னு கிடைக்கும். அப்போ மைனஸ் 7/4னா நெகட்டிவ். அப்போ 0 கமா 1ங்கிற இன்டர்வலில் நமக்கு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸோட சைன் வந்து என்ன சொன்னால் நெகட்டிவ். நெகட்டிவ்னா ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு 1 கமா இன்ஃபினிட்டிங்கிற இன்டர்வலில் பிட்வீனில் இருக்கக்கூடிய வேல்யூ ஒரு வேல்யூ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் 2ன்னு எடுத்துக்கிட்டேன். இந்த 2ன்னு இந்த எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/xல் எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 ஸ்கொயர் 4 மைனஸ் 1/xக்கு பதிலாக 2னா மைனஸ் 1/2. இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு 7/2ன்னு கிடைக்கும். அப்போ இதனால் அது பாசிட்டிவ். அப்போ 1 கமா இன்ஃபினிட்டிவில் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸோட சைன் என்ன சொன்னால் பாசிட்டிவ். அப்போ பாசிட்டிவ்னா இந்த 1 கமா இன்ஃபினிட்டிவில் ஓப்பன் இன்டர்வல் 1 கமா இன்ஃபினிட்டி இன்டர்வலில் நமக்கு கரு எப்படி சார் இருக்கும்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங்காக இருக்கும். இதை தான் நம்ம ரிசல்ட் இங்கே சொல்லியிருக்கோம் பாருங்கள். f of x is strictly increasing on open interval 1 comma infinity. இந்த 1 comma infinity ஓப்பன் இன்டர்வலில் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஓப்பன் இன்டர்வல் 0 comma 1ல் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங்காக இருக்கும். அதான் சொல்கிறாங்க f of x is strictly decreasing on open interval 0 comma 1. ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன ஆகுது, 0 comma 1ங்கிற இன்டர்வலில் நெகட்டிவாகவும் நெக்ஸ்ட் இன்டர்வல் 1 கமா இன்ஃபினிட்டிவில் பாசிட்டிவாக இருக்கும். அப்போ நெகட்டிவ்லேருந்து நமக்கு பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகுது. எந்த வேல்யூவில் சார்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1, இங்கேயும் 1 இங்கேயும் 1. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1ல் நமக்கு என்ன ஆகுதுன்னா நமக்கு சைன் சேஞ்ச் ஆகுது. அதான் இங்கே சொல்கிறேன் பாருங்கள். எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் சேஞ்சஸ் இட்ஸ் சைன் ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் வென் பாசிங் த்ரூ எக்ஸ் ஈக்குவல் டு 1. எக்ஸ் ஈக்குவல் டு 1ல் நமக்கு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸோட சைன் வந்து நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகுது. அப்போ நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகுதுன்னா அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன அந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 1ல் என்னவாக இருக்கும்னா லோக்கல் மினிமமாக இருக்கும். நெகட்டிவ் டு பாசிட்டிவ் அப்படின்னா லோக்கல் மினிமம், அதுவே பாசிட்டிவ் டு நெகட்டிவ் அப்படின்னா லோக்கல் மேக்ஸிமம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ இங்கே நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகுது எந்த வேல்யூவில் எக்ஸ் ஈக்குவல் டு 1ல். தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஹேஸ் லோக்கல் மினிமம் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1. எக்ஸ் ஈக்குவல் டு 1ல் நம்ம லோக்கல் மினிமம் சொல்லிட்டோம். அப்போ லோக்கல் மினிமம் வேல்யூ வேணும். அப்போ என்ன சார் பண்ணோம்னா எக்ஸுக்கு 1ன்னு கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதில் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் பாருங்கள் எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 1/3, அதாவது எக்ஸுக்கு பதில் 1ன்னா 1³ 1. அப்போ 1/3 மைனஸ் லாக் 1. இங்கே நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும் லாக் 1ஓட வேல்யூ என்ன சொன்னால் 0. அப்போ ரிமைனிங் எது மட்டும்தான் இருக்கும், 1/3 மட்டும்தான் இருக்கும். அப்போ எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ என்ன சொன்னால் 1/3. தட் இஸ் அந்த எஃப் ஆஃப் 1ங்கிறது என்ன சொன்னால் லோக்கல் மினிமம் வேல்யூ. ஓகேங்களா? இப்போ கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x³ 3 மைனஸ் லாக் எக்ஸ். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும். அந்த எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸை நம்ம என்ன பண்ணோம் 0க்கு ஈக்குவேட் பண்ணால் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். டஸ் நாட் எக்ஸிஸ்ட் வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். அந்த 0 1ங்கிறத ரெண்டு என்ன சொன்னால் கிரிட்டிக்கல் நம்பர். அந்த கிரிட்டிக்கல் நம்பரை நம்ம ரியல் லைனில் மார்க் பண்ணுறோம், இன்டர்வலில் ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 0ங்கிறது அதில் நமக்கு என்னது எல்லாமே நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்கும். லாகர்தமிக் ஃபங்க்ஷனுக்கு
நெகட்டிவ் வேல்யூவில் நமக்கு என்ன ஆகுது, டஸ் நாட் எக்ஸிஸ்ட்டாக இருக்கும். அதனால் 0,1 1,∞ ரெண்டு இன்டர்வல் எடுத்துக்கிறோம். இந்த டேபிளர் காலத்தில் போடும்போது 0,1ங்கிற ஓப்பன் இன்டர்வலில் f dash of x ஓட சைன் நெகட்டிவ், therefore strictly decreasing. அதே 1,∞ ஓப்பன் இன்டர்வலில் f dash of x ஓட வேல்யூ பாசிட்டிவ், அப்போ ரிசல்ட் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். அப்போ நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகிறனால நமக்கு x = 1ல் நமக்கு f of x என்னவாக இருக்கும்னா லோக்கல் மினிமமாக இருக்கும். லோக்கல் மினிமம் வேல்யூ என்ன சொன்னால் f of 1 = 1/3. நெக்ஸ்ட் சம் பாருங்கள், எக்ஸாம்பிள் 7.54. ஃபைண்ட் தி இன்டர்வல்ஸ் ஆஃப் மொனட்டானிசிட்டி அண்ட் லோக்கல் எக்ஸ்ட்ரீமா ஆஃப் தி ஃபங்க்ஷன் f of x = x log x plus 3x. x log x plus 3x. இங்கே லாகரதமிக் ஃபங்க்ஷன் வருது. லாகரதமிக் ஃபங்க்ஷன்னாலே நமக்கு இன்டர்வல் எதுலேருந்து எது வரைக்கும் சார் எடுத்தோம்னா 0 to ∞ தான் எடுப்போம். அதாவது ரியல் லைனில் நெகட்டிவ் வேல்யூக்கு லாகரதமிக் ஃபங்க்ஷனுக்கு என்ன டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அதை நம்ம தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? அதாவது எக்ஸுக்கு பதில் நெகட்டிவ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் லாகரதமிக் ஃபங்க்ஷனில் வேல்யூ கிடைக்காது. அதனால் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் சொல்யூஷன். f of x = x log x plus 3. அப்போ இந்த f of x நம்ம என்ன பண்ணுறோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ f of x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் f dash of x. இங்கே x × log xன்னு இருக்குது. x log x தானே. அப்போ எக்ஸுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், log xங்கிறது அனதர் ஃபங்க்ஷன். ரெண்டு ஃபங்க்ஷன் ப்ராடக்ட்டில் மல்டிப்ளையில் இருக்குது. அப்போ நம்ம இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது uv ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். uv ஃபார்முலா என்னது, u × v dash ப்ளஸ் v × u dash. அதாவது log x வச்சுக்கிட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் எக்ஸை வச்சுக்கிட்டு log xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x. புரியுதுங்களா? x log xை uv ஃபார்முலா யூஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். log xை வச்சுக்கிட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் எக்ஸை வச்சுக்கிட்டு log xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x ப்ளஸ் என்ன சார்னா ப்ளஸ் 3. அதாவது 3xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் ப்ளஸ் 3x. இந்த 3xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன சார்னா 3. ஓகேங்களா? பாருங்கள் ஃபங்க்ஷன் f of x = x log x ப்ளஸ் 3x. இப்போ f dash of x அதாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். f of xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் f dash of x x log x. இங்கே x × log x. அப்போ uv ஃபார்முலா ரெண்டு ஃபங்க்ஷன் ப்ராடக்ட்டில் இருக்குது. uv ஃபார்முலா என்ன சொன்னால் u × v dash ப்ளஸ் v × u dash. அப்போ எக்ஸை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா log xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x ப்ளஸ் log xை வச்சுக்கிட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன சொன்னால் 1. ஓகேங்களா? log xை வச்சுக்கிட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் எக்ஸை வச்சுக்கிட்டு log xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x ப்ளஸ் இந்த 3xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3. ஓகேங்களா? இந்த x கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், 1 இருக்கும். அப்போ 1 + 3 4. அப்போ நமக்கு f dash of x என்ன சார் கிடைக்குதுன்னா log x + 4. f dash of x = log x + 4. ஓகேங்களா? இப்போ f dash of x என்ன பண்ணணும், 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். அப்போ if f dash of x = 0 which implies log x + 4 = 0. log x + 4 = 0. இந்த +4 ரைட் சைடு கொண்டு போனால் -4. அப்போ log x = -4. இப்போ போத் சைடு என்ன சார் பண்ணுறோம்னா எக்ஸ்பொனன்ஷியல் எடுக்கிறோம். எதுக்காக சார்னா இந்த லாகை ரிமூவ் பண்ணுறதுக்கு, கேன்சல் பண்ணுறதுக்கு. அப்போ e log x = e -4ன்னு கிடைக்கும். அப்போ EU log கேன்சல் ஆகிரும். அப்போ நமக்கு x = e -4ன்னு கிடைக்கும். அந்த x = e -4 அந்த எக்ஸோட வேல்யூ தான் என்ன சொன்னால் கிரிட்டிக்கல் நம்பர். x = e -4. சரி சார், கிரிட்டிக்கல் நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த கிரிட்டிக்கல் நம்பரை நம்ம என்ன பண்ணோம், ரியல் லைனில் மார்க் பண்ணோம். ரியல் லைன் -∞ இருந்து ∞ வரைக்கும். நான் இப்போ தான் சொன்னேன் log x லாகரதமிக் ஃபங்க்ஷன் நெகட்டிவ் வேல்யூக்கு என்ன ஆகாதுன்னா எக்ஸிஸ்ட் ஆகாது. அதனால் நம்ம 0 to ∞ ரியல் லைன் எடுத்தாலே போதும். நம்ம இருந்தாலும் உங்களுக்கு என்ன பண்ணுறீங்க, -∞ ∞ வரைக்கும் எடுத்துருக்கோம். இதில் -∞, 0ங்கிறது டஸ் நாட் எக்ஸிஸ்ட். log xங்கிற அந்த ஃபங்க்ஷன் இந்த இன்டர்வலில் என்னது டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அப்போ e -4ங்கிறது என்ன சொன்னால் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். anything எல்லாமே என்ன சொன்னால் பாசிட்டிவ். அப்போ பாசிட்டிவ்னா அந்த e -4 எங்கே சார் இருக்கும் அப்படின்னா 0க்கு ∞ பிட்வீனில். அப்போ 0 e -4 ∞. இப்போ ரெண்டு இன்டர்வலாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். 0, e -4 அண்ட் e -4, ∞. ரெண்டு இன்டர்வல் பாருங்கள். இன்டர்வல்ஸ் ஆர் 0, e -4 அண்ட் e -4, ∞. ரெண்டு இன்டர்வலாக ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணோம், அந்த இன்டர்வலில் f dash of x ஓட சைனு, அடுத்தது மொனட்டானிசிட்டி, அந்த இன்டர்வலில் அந்த கர்வு ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங்காக ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங்கான்னு பார்க்கணும், செக் பண்ணணும். அப்போ அதுக்கு ஒரு டேபிளர் காலம், ஃபஸ்ட்டு காலம் இன்டர்வல், செகண்ட் காலம் சைன் ஆஃப் f dash of x, தேர்ட் காலம் பார்த்திங்கன்னா மொனட்டானிசிட்டி. பாருங்கள் இன்டர்வல்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம இன்டர்வல் எழுதிக்கிறோம். ஓப்பன் இன்டர்வல் 0, e -4. ஓகேங்களா? இப்போ 0, e -4ங்கிற இந்த இன்டர்வலில் ஓப்பன் இன்டர்வலில் பிட்வீன் வேல்யூ என்ன சார் எடுக்கணும், e -5. e -5ன்னு எடுத்துக்கிறோம். இங்கே நாங்கள்
சின்னதாக அங்கே ரஃபாக எழுதியிருக்கேன் பாருங்கள், சப்ஸ்டியூட் பண்ணுறது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்னது, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸுங்கிறது லாக் எக்ஸ் ப்ளஸ் 4. இந்த லாக் எக்ஸ் ப்ளஸ் 4ல் எக்ஸுக்கு பதிலாக இ பவர் மைனஸ் 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன கிடைக்கும், லாக் இ பவர் மைனஸ் 5 ப்ளஸ் 4. ஓகேங்களா. இந்த லாக் இ பவர் மைனஸ் 5ங்கிறது என்ன ஃபார்மில் சார் இருக்குன்னா லாக் எம் பவர் என் ஃபார்மில் இருக்குது. லாக் எம் பவர் என்ன லாகரிதமிக் அங்கே ஃபார்முலா என்ன சார் அப்படின்னா லாக் எம் பவர் என்ன என் இன்ட்டு லாக் எம். அப்போ இந்த பவரில் இருக்கக்கூடிய இந்த -5 என்ன பண்ணால் ஃப்ரண்டில் கொண்டு வந்துட்டோம்னா -5 லாக் இ ப்ளஸ் 4, -5 லாக் இ ப்ளஸ் 4ன்னு கிடைக்கும். லாக் ஈயோட வேல்யூ என்ன சார்னா 1. அப்போ 1 இன்ட்டு -5 -5 ப்ளஸ் 4 என்ன சார்னா -1. அப்போ இந்த ஓப்பன் இன்டர்வல் 0, e பவர் -4ல் நமக்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட சைன் என்ன சொன்னால் நெகட்டிவ்னா ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் இன்டர்வல் என்னது, ஓப்பன் இன்டர்வல் e பவர் -4, இன்ஃபினிட்டி. இதில் என்ன இந்த பிட்வீனில் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ என்ன சொல்லணும், e பவர் -3ன்னு எடுத்துக்கிறேன். இங்கே பக்கத்தில் என்ன வேல்யூ எடுத்துக்கிறோங்கிறத பக்கத்தில் எழுதியிருக்கேன். ஓகேங்களா. e பவர் -3. இந்த e பவர் -3 என்ன பண்ணுறோம், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ லாக் e பவர் -3 ப்ளஸ் 4. அந்த லாக் e பவர் -3 எப்படி இருக்குது, லாக் எம் பவர் என் ஃபார்மில் இருக்குது. அப்போ ஃபார்முலா என்னது, n இன்ட்டு லாக் எம். அப்போ இந்த -3 ஃப்ரண்டில் கொண்டு வந்தோம்னா -3 லாக் இ ப்ளஸ் 4. லாக் ஈயோட வேல்யூ 1 இன்ட்டு -3 ப்ளஸ் 4 வந்து என்ன சொன்னால் 1. அப்போ 1ங்கிறது என்னது பாசிட்டிவ். அப்போ ஓப்பன் இன்டர்வல் e பவர் -4, இன்ஃபினிட்டிங்கிற இன்டர்வலில் நமக்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட சைன் என்ன சொன்னால் பாசிட்டிவ்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். ஓகேங்களா. அதான் ரிசல்ட் மறுபடியும் எடுத்து எழுதியிருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு f of x is strictly increasing on e power -4, infinity. Open interval e power -4, infinity. அதே ஓப்பன் இன்டர்வல் 0, e power -4ல் நமக்கு என்னவா இருக்குது, ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங்காக இருக்குது. அதான் அங்கே அடுத்து சொல்கிறாங்க பாருங்கள், f of x is strictly decreasing on 0, e power -4. ஓகேங்களா. இப்போ நமக்கு என்ன ஆகுது, ஃபஸ்ட் இன்டர்வல் 0, e power -4ல் f dash of xோட சைன் நெகட்டிவாகவும், ஓப்பன் இன்டர்வல் e பவர் -4, இன்ஃபினிட்டிவில் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட சைன் பாசிட்டிவாக இருக்குது. அப்போ நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகுது. எந்த வேல்யூவில், e பவர் -4, x ஈக்குவல் டு e பவர் -4ல் நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகுது. போன சமயம் சொன்னேன், நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகுதுன்னா அந்த வேல்யூவில் நமக்கு லோக்கல் மினிமம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க பாருங்கள். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் சேஞ்சஸ் இட்ஸ் சைன் ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் when passing through x equal to e power -4. இந்த எக்ஸோட வேல்யூ e பவர் -4ல் நமக்கு f dash of xோட சைன் நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகுது. தேர்ஃபோர் f of x has local minimum. நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக சேஞ்ச் ஆச்சுன்னா லோக்கல் மினிமம், பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவாக சேஞ்ச் ஆச்சுன்னா என்ன சொன்னோம், லோக்கல் மேக்ஸிமம். அப்போ இங்கே நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகனால f of x has local minimum at x equal to e power -4. இப்போ லோக்கல் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணுறோம், இந்த எக்ஸோட வேல்யூ e பவர் -4 கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் f of x, x log x ப்ளஸ் 3xல் சப்ஸ்டியூட் பண்ணும். எக்ஸுக்கு பதிலாக e பவர் -4. பாருங்கள், லோக்கல் மினிமம் வேல்யூ ஈக்குவல் டு f of e பவர் -4 ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக e பவர் -4 இன்ட்டு லாக் ஆஃப் e பவர் -4. லாக் எக்ஸ் இருக்கும், எக்ஸுக்கு பதிலாக e பவர் -4. அப்போ e பவர் -4 லாக் e பவர் -4 ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ்னு இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக e பவர் -4. அப்போ ப்ளஸ் 3 இன்ட்டு e பவர் -4. இப்போ அந்த e பவர் -4 இன்ட்டு லாக் e பவர் -4ஓட வேல்யூ இங்கே ஸ்டஃபாக செஞ்சு காமிச்சிருக்கோம் பாருங்கள். e பவர் -4 இன்ட்டு இந்த லாக் e பவர் -4 என்ன ஃபார்மில் இருக்குது, லாக் m பவர் n ஃபார்மில் இருக்குது. அப்போ லாக் m பவர் என்ன, n இன்ட்டு லாக் m. அப்போ பவரில் இருக்கக்கூடிய இந்த -4 ஃப்ரண்டில் கொண்டு வந்துட்டேன் மல்டிப்ளிகேஷனில். அப்போ -4 இன்ட்டு லாக் e. ஓகேங்களா. அப்போ e பவர் -4 இன்ட்டு -4 லாக் இ. லாக் ஈயோட வேல்யூ என்ன சொன்னால் 1 இன்ட்டு -4 -4. அப்போ -4 இன்ட்டு e பவர் -4னா -4 e பவர் -4ங்கிறது இந்த e பவர் -4 லாக் e பவர் -4ஓட வேல்யூ. -4 இன்ட்டு e பவர் -4 ப்ளஸ் அங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது 3 இன்ட்டு e பவர் -4 இருக்குது. அப்போ -4 e பவர் -4ஐயும் 3 e பவர் -4ஐயும் ஆட் பண்ணால் மைனஸ் e பவர் -4ன்னு கிடைக்கும். அப்போ f ஆஃப் e பவர் -4ஓட வேல்யூ என்ன சொன்னால் மைனஸ் e பவர் -4ன்னு கிடைக்கும். இதுதான் என்ன சொன்னால் லோக்கல் மினிமம் வேல்யூ. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 7.55. Find the intervals of monotonicity and local extrema of the function f of x equal to 1/1 plus x square. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா சமமே ஒரே மாடல் தான்.
நம்ம என்ன சார் நமக்கு தெரியும், கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் 0க்கு ஈக்குவல் பண்ணி கிரிட்டிக்கல் நம்பர் கண்டுபிடிக்கிறோம். அந்த கிரிட்டிக்கல் நம்பர் என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ரியல் லைனில் மார்க் பண்ணி இன்டர்வலை ஸ்பிளிட் பண்ணி அந்த இன்டர்வலில் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட சைன் கண்டுபிடிக்கிறோம். நெகட்டிவாக இருந்தால் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங், பாசிட்டிவாக இருந்தால் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். ஓகேங்களா? அதுவே நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக சேஞ்ச் ஆச்சுன்னா நமக்கு லோக்கல், நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்னா லோக்கல் மினிமம், பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு சேஞ்ச் ஆச்சுன்னா லோக்கல் மேக்ஸிமம் சொல்கிறோம். ஓகேங்களா? இதை தான் நம்ம எல்லா சம்மிலே பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த சம்மிலே அதுதான் பார்க்குறோம். பாருங்கள் சொல்யூஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/1 + x². இங்கே என்ன சார் 1/1 + x², இது என்ன ஃபார்மில் இருக்குன்னா u by v ஃபார்மில் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம 1 + x² ஹோல் பவர் -1, இந்த 1 + x² டினாமினேட்டரில் இருக்கிறத நியூமரேட்டர் கொண்டு போய் 1 + x² ஹோல் பவர் -1ன்னு எடுத்துக்கிட்டு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணிட்டோம், u by v ஃபார்முலாவே யூஸ் பண்ணுறோம். u by v ஃபார்முலா என்னது, vu dash minus u v dash, vu dash minus u v dash divided by v². அதாவது நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் u, டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் என்ன சொன்னால் v. அப்போ இங்கே பாருங்கள் u வந்து என்ன சொன்னால் 1, v வந்து என்ன சொன்னால் 1 + x². இப்போ எஃப் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு விங்கிறது என்னது 1 + x² வச்சுக்கிட்டு யூங்கிறது என்னது 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், 1ங்கிறது கான்ஸ்டன்ட், 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 மைனஸ் யூங்கிறது என்ன சார் அப்படின்னா 1 வச்சுக்கிட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், 1 + x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. அப்போ -1 × 2x டிவைடட் பை v², 1 + x² ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ நியூமரேட்டர் பாருங்கள், 0 × எனிதிங், 0 × 1 + x² என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அப்போ -1 × 2x -2xங்கிறது நியூமரேட்டர், டினாமினேட்டரில் 1 + x² ஹோல் ஸ்கொயர். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -2x டிவைடட் பை 1 + x² ஹோல் ஸ்கொயர். இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், என்ன பண்ணும், 0க்கு ஈக்குவேட் பண்ணும். அப்போ இஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 விச் இம்ப்ளைஸ் -2x டிவைடட் பை 1 + x² ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இப்போ நமக்கு இது -2x × 1/1 + x² ஹோல் ஸ்கொயர் ரெண்டு ஃபேக்டராக ஸ்பிளிட் பண்ணிட்டோம்னா -2x ஈக்குவல் டு 0. அதே மாதிரி 1/1 + x² ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே டினாமினேட்டர் ரைட் சைடு கொண்டு 1 ஈக்குவல் டு 0, 1 0 ஈக்குவல் கிடையாது. அப்போ இங்கே என்ன சொல்லுவோம், 1/1 + x² ஹோல் ஸ்கொயர் நாட் ஈக்குவல் டு 0ங்கிறோம். ஓகேங்களா? இது 1/1 + x² ஹோல் ஸ்கொயர் நாட் ஈக்குவல் டு 0ங்கிறது நாட் பாசிபிள். ஏன் சார்னா இங்கே நம்ம இங்கே சிம்பிளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ ரியல் வேல்யூ கிடைக்காது, இமேஜினரி வேல்யூ தான் கிடைக்கும். அதனால் நம்ம இதை என்ன பண்ணுறோம், அப்படியே ஒமிட் பண்ணிடுறோம். -2x ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ -2 மல்டிப்ளை பண்ணிட்டு ரைட் சைடு 0 பை எனிதிங் 0. அப்போ x ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். அப்போ x ஈக்குவல் டு 0ங்கிற ஒரு வேல்யூ தான் நமக்கு என்ன சொன்னால் கிரிட்டிக்கல் நம்பர். 1/1 + x² ஹோல் ஸ்கொயர் நாட் ஈக்குவல் டு 0 இஸ் நாட் பாசிபிள். இங்கே நமக்கு சிம்பிளை பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்காது, ரியல் வேல்யூ கிடைக்காது, நோ ரியல் வேல்யூ. இங்கே இமேஜினரி வேல்யூ தான் கிடைக்கும். அதனால் நம்ம இதை என்ன பண்ணுறோம், அப்படியே ஒமிட் பண்ணிடுறோம். அப்போ கிரிட்டிக்கல் நம்பர் எந்த என்ன சொன்னால் x ஈக்குவல் டு 0. அப்போ நம்ம கிரிட்டிக்கல் நம்பர் என்ன பண்ணும், ரியல் லைனில் மார்க் பண்ணுமா, ரியல் லைன் என்னது -∞ to ∞. அதில் இந்த 0வை மார்க் பண்ணணும்னா நமக்கு இன்டர்வல், ரெண்டு இன்டர்வல் கிடைக்குது, -∞ to 0, 0,∞ ரெண்டு இன்டர்வல். இன்டர்வல்ஸ் ஆர் ஓப்பன் இன்டர்வல் -∞, 0 அண்ட் 0,∞. அப்போ என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு இன்டர்வலில் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட சைன் கண்டுபிடிக்கணும், செகண்ட் இன்டர்வலில் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட சைன் கண்டுபிடிக்கணும், பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்க்கணும், ரிசல்ட்டு சொல்லணும், இன்க்ரீசிங்காக டிக்ரீசிங்காங்கிறது சொல்லணும். அதான் டேபிளர் காலத்தில் சொல்கிற பாருங்க. ஃபஸ்ட்டு காலம் இன்டர்வல்ஸ், செகண்ட் காலம் எப்பயும் போல் சைன் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ், தேர்ட் காலம் பார்த்தீங்கன்னா மொனட்டானிசிட்டி. அப்போ இன்டர்வல்ஸ் பார்த்தீங்கன்னா -∞, 0, 0,∞. -∞, 0ங்கிற ஓப்பன் இன்டர்வலில் நம்ம என்ன பண்ணோம், -∞க்கும் 0க்கும் பிட்வீனில் ஒரு வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம், -1ன்னு எடுத்துட்டோம். நெகட்டிவ் வேல்யூஸ் தான் இங்கே இருக்கும். அப்போ சின்ன நம்பராக என்ன -1ன்னு எடுத்துட்டேன். இந்த -1 என்ன பண்ணுறேன், இந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். பாருங்கள் எழுதியிருக்கேன் பாருங்கள், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -2 × எக்ஸுக்கு பதிலாக -1 டிவைட் பை 1 + -1 ஹோல் ஸ்கொயர்னா 1. அப்போ டினாமினேட்டரை பற்றி நம்ம கேர் பண்ணிக்கவே தேவையில்லை. ஏன் சார்னா அங்கே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணக்கூடிய வேல்யூக்கும் ஸ்கொயர் இருக்குது, ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ டோட்டலாக நமக்கு கண்டிப்பாக டினாமினேட்டர் நமக்கு என்ன தான் கிடைக்கும், பாசிட்டிவ் தான் கிடைக்கும். அப்போ நியூமரேட்டரை வச்சு தான் நம்ம எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட சைன் பாசிட்டிவாக நெகட்டிவாங்கிறது சொல்கிறோம். இப்போ பாருங்கள், எக்ஸுக்கு பதிலாக -1 சப்ஸ்டிட்யூட்னா -2 × -1 + 2. அப்போ நியூமரேட்டர் பாசிட்டிவ், டினாமினேட்டர் பாசிட்டிவ், டோட்டலாக எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன சொன்னால் பாசிட்டிவ். அப்போ ஓப்பன் இன்டர்வல் -∞, 0ங்கிற இன்டர்வலில் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட சைன் பாசிட்டிவ், தேர்ஃபோர் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்.
ஓகேங்களா. அடுத்து ஓப்பன் இன்டர்வல் 0, இன்ஃபினிட்டி. இதில் பிட்வீன் வேல்யூ ஒன்றுங்கிறது இதில் எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூ தான் இருக்குது இந்த இன்டர்வலில். அப்போ ஒன்றுன்னு எடுத்துட்டோம்னா நியூமரேட்டரில் பாருங்கள் f dash of x சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது -2 × 1 -2. அப்போ நியூமரேட்டர் நெகட்டிவ், டினாமினேட்டர் எப்பயுமே என்ன தான் பாசிட்டிவ். அப்போ டோட்டலாக f dash of x வந்து என்ன சொன்னால் நெகட்டிவ். அப்போ ஓப்பன் இன்டர்வல் 0, இன்ஃபினிட்டிவில் f dash of x ஓட சைன் வந்து என்ன சொன்னால் நெகட்டிவ். தேர்ஃபோர் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். இதை நம்ம அடுத்த ரிசல்ட்டாக சொல்லியிருக்க பாருங்க. f of x is strictly increasing on open interval -infinity, 0. f of x is strictly decreasing on open interval 0, infinity. ஓகேங்களா. அடுத்து என்ன பண்ணுறோம், -infinity, 0ங்கிற இன்டர்வலில் f dash of x வந்து சைன் வந்து என்ன பாசிட்டிவாக இருக்குது. அடுத்து ஓப்பன் இன்டர்வல் 0, இன்ஃபினிட்டியில் f dash of x ஓட சைன் நெகட்டிவாக இருக்குது. அப்போ x = 0ல் f dash of x ஓட சைன் பாசிட்டிவில் வந்து நெகட்டிவாக சேஞ்ச் ஆகுது. அதான் இங்கே சொல்கிறான் பாருங்கள். f dash of x changes its sign from positive to negative when passing through x = 0. x = 0ல் இந்த x = 0ல் நமக்கு f dash of x ஓட சைன் பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவாக சேஞ்ச் ஆகுது. அப்போ பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவாக சேஞ்ச் ஆகுதுன்னா அங்கே x = 0ல் நம்ம என்ன சொல்கிறோம், f of x has local maximum. f of x has local maximum at x = 0. அப்போ மேக்ஸிமம் சொல்லிட்டோம், லோக்கல் மேக்ஸிமம் சொல்லிட்டோம். லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ வேணும்னா இந்த எக்ஸோட வேல்யூ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கிவன் ஃபங்க்ஷன் f of xல் எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். அப்போ லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ = f of 0 = 1/1 + 0. அப்போ நமக்கு டோட்டலானது 1/1 கிடைக்கும். அப்போ டோட்டலாக 1. அப்போ f of 0 = என்ன சொன்னால் 1. தேர்ஃபோர் லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ என்ன சொன்னால் 1. ஓகேங்களா. அப்போ சம்மில் நம்ம இது வரைக்கும் பார்த்த சம் எல்லாமே மொனட்டானிசிட்டியும் லோக்கல் எக்ஸ்ட்ரீமாவும் கண்டுபிடிக்கணும். எல்லா சம்லையுமே அதுதான் பார்த்துருக்கோம். ஓகேங்களா.